பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இன்று டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீதின் 3 அபிஷேகங்கள், டேவிட்ஸ் 3 அனாயிட்டிங் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவன் அவருடைய பிள்ளைகளை அபிஷேகிக்கிறவர். அவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய அபிஷேகம் நுகத்தடிகளை, அதாவது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை முறிக்கும். அபிஷேகம் சகலவற்றை குறித்து உங்களுக்கு போதிக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை வாழ வைக்கும். ஆகையால் ஆவியானவர் அருளுகிற அபிஷேகத்தை விரும்புங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி முதலாக தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் என்று 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம் கூறுகிறது. கர்த்தர் தன்னுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனிதனை தேடினார் என்று 1 சாமுவேல் 13:14 கூறுகிறது. அப்படிப்பட்டவனை கர்த்தர் கண்டுபிடித்து முதலில் அவனை சகோதரர்கள் மற்றும் பெற்றோர்கள் நடுவில் உயர்த்தி அபிஷேகம் பண்ணினான். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் எப்படி மாறியிருக்கக்கூடும்? அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கும்போது அவன் அதிகமாய் கர்த்தரை தேடி இருக்கலாம். அவனுக்கு கர்த்தரை தேட கற்றுக் கொடுத்தவள் அவனுடைய தாயாராய் இருந்திருக்கலாம். அவளை குறித்து தாவீது கூறும்போது அவள் உம்முடைய அடியாள் என்று சங்கீதத்தில் 2 முறை கூறினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணும்போது உங்கள் குடும்பத்தின் நடுவில் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். யோசேப்பின் அரிக்கட்டு தங்கள் சகோதரர்கள் நடுவில் நிமிர்ந்து நின்றது போல உங்களை தலை நிமிர்ந்து நிற்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். 2வது, யூதா கோத்திரத்து ஜனங்கள் தங்கள் கோத்திரத்தை சேர்ந்த தாவீதை எப்ரோனிலே தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று 2 சாமுவேல் 2:4 கூறுகிறது. முதல் அபிஷேகத்திற்கும் 2வது அபிஷேகத்திற்கும் இடைப்பட்ட காலம் சுமார் 15 வருடங்களாய் காணப்படுகிறது. இந்த 15 வருடங்களின் நடுவில் சவுல் தாவீதை ஒரு தெள்ளுப்பூச்சியைப் போல அதிகமாய் நெருக்கி வேட்டையாடினான். ஆகிலும் கர்த்தருடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மாறாதவையாய் காணப்படுவதனால் கர்த்தர் தாவீதை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின்படி அவனை யூதாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீது சிங்காசனத்தை தேடவில்லை. கர்த்தர் அவனை உயர்த்தி சிங்காசனத்தில் அமரும்படிக்கு செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கும் போது உயர்வுகள் உங்களை தேடி வரும். உங்கள் ஜாதி ஜனங்கள் நடுவில் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். 3வது, தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் ஜனங்கள், அதாவது மற்ற கோத்திரங்களை சேர்ந்தவர்களும் தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று 2 சாமுவேல் 5:3 கூறுகிறது. தாவீது யூதாவின் மேல் ராஜாவாகி சுமார் 7 வருஷமும் 6 மாதமும் சென்ற பின்பு முழு இஸ்ரவேல் தேசத்தின் மேலும் ராஜாவானார். அவனை அவன் குடும்பம் மற்றும் கோத்திரத்தின் நடுவில் அபிஷேகித்து உயர்த்தின தேவன் இப்பொழுது முழு தேசத்தின் மேலும் உயர்த்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தில் வளர வளர அந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தேசம் அறியும்படிக்கு உயர்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய அபிஷேக தைலத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் நீர் ஊற்றி விடுவீராக. உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளை உடைத்தெறியும். அதுபோல உம்முடைய அபிஷேகம் இவர்களை செழிக்க பண்ணும். சகலவற்றையும் குறித்து போதிக்கும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் கணுக்கால் அளவோடு திருப்திப்பட்டு விடாதபடி, முழங்கால் அளவிலும் திருப்திப்படாதபடி, இடுப்பளவிலும் திருப்திப்பட்டு விடாதபடி நீச்சாள அபிஷேகத்திற்குள்ளாய் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுவதற்கு ஏற்ற இருதயத்தை கர்த்தர் நீர் உருவாக்குவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.